ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கர்த்தருக்குள்ள ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்விலே வரப்போகிறார். நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய மேன்மைகளுக்காக தேவன் நமக்காக இறங்கி வரப்போகிறார். எப்படி நீங்கள் யோசிக்கீங்களா? அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நிறைவேற்றுவது என்னன்னா, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும். தேவன் வரப்போகிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற பள்ளங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானவைகள் எல்லாம் சமமாகும், மேடானவைகள் சமமாகும். நம்முடைய வாழ்விலே கோணலானவைகள் நேராகும், கரடானவைகள் சமமாகும், மேடானவைகள் தாழ்த்தப்படும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் வரப்போகிறார். நம்முடைய வாழ்வை அவர் சீரும் சிறப்பும் செம்மையுமாய் மாற்றி செழிக்க செய்ய போகிறார். நம்முடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும், வியாதியும் மாறும் அவருடைய வருகையினால். எனவே அவர் நம்முடைய வாழ்வில் வரப்போகிறார் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய், அதை உணர்ந்தவர்களாய், நம்முடைய வாழ்வில் சகலமும் நமக்காக, நம்முடைய மேன்மைக்காக வரும் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.